அவுது பிலாஹி மினி ஷைத்தானி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லா வா அஷ்ஹது லா ஷரீகலா வா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வா அலா ஆலி முஹம்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் நன்றிகளும். எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றிகள். இந்த உரையில் இன்ஷா அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக நாடணும்னு ஒரு துவாவோடு நான் இந்த உரையை தொடங்குகிறேன். இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அல்லாஹ் என்னை மன்னிக்கட்டும், அதை பொருந்திக்கட்டும். என்னுடைய பெயர் அகமத். நான் இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் மட்டுமே இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிட்டு இந்த வர்ற ஜனவரி வந்தால் 2 வருஷம். என்னுடைய பழைய பெயர் சுதாகர். எனக்கு வயசு 45. நான் ஒரு 18 வயசில் நான் பிறப்பில் ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவன். ஒரு 18 வயசில் அந்த வயசுக்கே இருக்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் அதெல்லாம் அங்கே எனக்கு சரியான பதில் கிடைக்கல. அதனால் அந்த வயசில் ஒரு எனர்ஜி இருக்கும், எதையும் பார்த்துடலாம், எதையும் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரினால சரி மூட நம்பிக்கைகளாக இருக்குது. அப்போ இறைவன் ஒருத்தன் இல்லை, இது சரி கிடையாது, இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, இல்லை ஏதோ ஒன்று நடக்குதுன்ட்டு அப்போ சரியானது எதுவாக இருக்குன்னா நாத்திகம்தான் சரியாக இருக்குன்ட்டு அப்படியே அதுக்கு எதிர் சைடில் போய் அதில் பயணித்தேன். அதான் ஒரு 43 வயசு வரைக்கும், அப்படின்னா எவ்வளோ 25 வருஷம் நான் முழு நாத்திகனாக அதில் பயணிச்சிருக்கேன். எனக்கு முழு நம்பிக்கை இருந்திருக்கு, இறைவன் கிடையாது, இறைவன் ஒன்று கிடையாது, இந்த உலகம் தானாக வந்ததுன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த நாத்திக கொள்கைக்குள்ளேயே நான் ரொம்ப தீவிரமாக போனவன். எனக்கு அது நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது இத்தனை வருட காலமும். ஏன்னா அதுதான் அல்லாஹ் கொடுக்குற சோதனை. குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், நான் நாடினவங்களுக்கு நேர்வழி கொடுப்பேன், நான் நாடினவங்களை வழிகேட்டில் விட்டுருவேன் அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு தவறான வழியில் தான் என்னை பயணிக்க வச்சு, உலக அனுபவங்கள் எல்லாம் என்னை கற்றுக்க வச்சு எனக்கு ஒரு நேரம் குறிச்சிருக்கான் போல். ஸோ அதனால் நான் அதில் பயணித்தேன். நான் ஒரு 15 நாடுகளுக்கு வேலை விஷயமாகவும் அங்கே போய் வாழ்ந்திருக்கேன். சொந்த விஷயத்துக்காகவும் நான் போய் சுற்றிட்டு வந்திருக்கேன். நான் யூரோப்பு போயிருக்கேன். யூரோப்லேயே ஒரு 6-7 கண்ட்ரியை சுற்றிட்டேன். மிடில் ஈஸ்ட்டில் குவைத்தை தவிர எல்லாருக்கும் போயிருக்கேன், வாழ்ந்திருக்கேன். சும்மா சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் அங்கெல்லாம் போய் வாழ்ந்திருக்கேன். நான் இந்தியாவுக்கு திரும்பி 1.5 வருஷம் போல் தான் ஆகும். அதுக்கு முன்னாடியே நான் வெளிநாட்டில் தான் மொத்தமாகவே வாழ்ந்தேன். அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு நிறைய பாடங்கள், அனுபவங்கள், அந்தந்த நாடுகள் போன இடங்களில் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தது. இஸ்லாமுக்குள்ளே வரும்போது உறுதியாக உள்ள வர்றதுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு அதில் அனுபவங்கள் கிடச்சிது. அப்படி கிடைச்ச விஷயங்களில் பார்த்திங்கன்னா எனக்கு சோதனைகள்ன்றது எனக்கு பார்த்திங்கன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மாதிரி தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கான். நான் பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பேன் அப்படின்றான். நிறைய பேர் நம்ம யோசிப்போம், பொருளாதாரம் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்த்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம், நமக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு வரலாம், ஒரு மருத்துவத்துக்கு வரலாம், கல்விக்கு வரலாம், ஏதோ ஒன்றுக்கு வரும்போதெல்லாம் நம்ம நினைப்போம். நிறைய பேர் நம்ம கேட்குறது அல்லாட்ட துவாவில் எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடு, பொருளாதாரத்தை கொடுன்னு கேட்போம். ஆனால் எனக்கு அதை தான் கொடுத்தே சோதித்தான். அவ்வளோ லட்சங்களில் சம்பளம், பல லட்சம் சம்பளம்லாம். நான் மாதத்துக்கு 2 தடவையாவது ஒரு நாடு டு இன்னொரு நாடுக்கு ஃப்ளைட்டில் போயிடுவேன். நான் பழைய வேலையில் இருந்த இடத்துல அவ்வளோ பிஸியாக இருப்பேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா, நம்ம உழைக்கிறோம், நம்ம அறிவை செலுத்துகிறோம், நம்ம உழைக்கிறதுனால நமக்கு கிடைக்கிது. அப்போ நான் உழைக்கிறேன், எனக்கு வருது. இதை தாண்டி நான் வேறு எந்த சிந்தனைகளையும் போக மாட்டேன், அதை நம்புவேன். அதையும் எல்லாம் சொல்கிறான் குர்ஆனில் ஒரு வசனத்துலேயே அது வருது. அதை மட்டும் சொல்லிக்கிறேன் அந்த வசனத்தை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்கள், அதாவது மனிதர்கள் சொல்கிறான், அவர்கள் ஒரு துன்பம் நேரும்போது நம்மை அழைப்பார்கள், நம்மிடம் இருந்து ஒரு அருட்கொடை கொடுக்கப்படும் போது இது கொடுக்கப்பட்டதெல்லாம் என் அறிவினால் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த அருட்கொடை அவர்களுக்கு சோதனையே. எனினும் அவர்களில்
பெரும்பாலானோர் இதை அறிய மாட்டார்கள். முடிஞ்சு போச்சு. அப்போ நான் பேசுகிற மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போது நான் இப்படி தான் வாழ்ந்தேன், என் அறிவுனால தான், நான் படித்ததுனால, நான் உழைச்சதுனால, நான் அதனால தான் எனக்கு கிடச்சிது நான் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறேன், அது சோதனை. அதோடு அவன் நிற்கலை. அதில் நிறைய பெரும்பாலானோர் இதை அறிய மாட்டார்கள்ன்றான். புரிஞ்சிக்க மாட்டாங்க, சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எப்பா இது உனக்கு அல்லாஹ் கொடுத்தது, இது உனக்கு இறைவன் கொடுத்ததுன்னா நம்ப மாட்டாங்க. அது எப்படி, நான் படித்தேன், நான் உழைச்சேன், நான் வேலைக்கு போனேன், நான் தொழில் பண்ணேன், எனக்கு வந்துச்சு. அது சோதனை. அல்லாஹ் உங்களுக்கு அதை நான் இன்னும் அவங்களுக்கு அதை எத்தி வைக்கலை. அப்படி தான். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஓகே, என் வாழ்க்கைக்குள்ளே போவோம். நான் நான் என்ன நினச்சேன்னா, அதே தான், பணம் இருந்தால் எல்லாமே நமக்கு எல்லாமே நடந்துடும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் போயிட்டுருக்கேன். பணத்தை நோக்கி போகிறேன், பணம் வந்துருச்சு, லட்சங்களுக்கு தாண்டி வந்துருச்சு. பணம்லாம் பார்த்தா நிம்மதி இல்லை. என்னடா இது, பணம் வந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் பார்த்தா அது அப்படியே தான் இருக்குது. பணம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது, வர வர பிரச்சனை கூட்டிகிட்டே போகுது. அப்போ இதுக்கு தீர்வெல்லாம் எங்கே வரும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோன்யமாக பேசிக்கிற மாதிரி இல்லை. குடும்பங்கள்லையும் சரி, சுற்றுப்புறங்கள்லையும் சரி, யார் எங்கே பேசினாலும் பணம் தான் முன்னாடி வருது. இவர்கிட்ட பேசினா நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், இல்லை நம்ம அவங்ககிட்ட பேசினா எவ்வளோ நம்மளால் சம்பாதிக்க முடியும். சுற்றி இருக்கவங்க பணம், பதவி, பேரு, புகழ், இந்த நாளை வச்சு தான் மையப்படுத்தியே இருக்காங்கன்னு பார்க்கும்போது மனுஷன் டு மனுஷன்றது எங்கே பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு இதெல்லாம் நல்லா வச்ச சோதனை. ஏன்னா என்னை மாதிரி இன்னும் நிறைய பேர் என் கூட இருந்தவங்களும் இருக்காங்க. பட் எனக்கு அது தோணலை வச்சுருக்கான் அப்படி. அப்போ நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இப்படியே போயிட்டுருக்கு வாழ்க்கை. நான் சவுதியிலேயே இருந்திருக்கேன். சவுதியில் நான் போய் 2013 போகும்போது நான்லாம் முழு நாத்திகன். சவுதியை பார்த்து அவ்வளோ விமர்சனம் பண்ணுவேன் நான். இப்போ சவுதியை எல்லோரும் விமர்சனம் பண்ணுவோம். நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி சவுதி. என்னடா இப்படி இருக்காங்க, தொழுகை டைம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் தொலை போய் சொல்லிடுவாங்களே, என்ன இவங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, வேலை செஞ்சால் நம்ம முன்னேறலாமே, இவங்க என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் தோணும். அப்படியெல்லாம் இருந்தவன் நான். அப்புறம் பார்க்குறேன் இந்த மாதிரி எனக்குள்ள பிரச்சனைகள் வருது. அப்புறம் நான் பார்க்குறேன் முஸ்லீம்ஸ் எல்லாம் அங்கே நிறைய பேர் பார்க்கும்போது அவங்கெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. அது ரோட்டில் அவங்க கூட்டி நம்ம ஊர்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க ஏதோ அவங்களா இருக்கட்டும், சின்ன லெவலில் இருக்கட்டும், பெரிய லெவலில் இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு அமைதி, ஒரு நார்மலாக லைஃப் தெரியுது. எப்படின்னா அப்புறம் நான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நிறைய பழக்க வழக்கங்கள், ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் எகிப்துன்னு சொல்லுவாங்க, எகிப்து தமிழில் சொன்னேன். அங்கே ஒரு வருஷம் இருந்தேன். எனக்கு பெரிய ஆச்சரியம், அங்கே நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும். ஏன்னா அங்கே டிராஃபிக்லாம் நம்ம ஊரெலாம் டிராஃபிக்கே இல்லை, அங்கே வேறு மாதிரி இருக்கும். ஈஸியாக இடிச்சுப்பாங்க, கோவமே பட மாட்டாங்க. இடித்த உடனே வேலை 2 பேர் இறங்கி கட்டி தழுவி சலாம் அலைக்கும் சொல்லிடுவாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம ஊர்லாம் இந்நேரம் தான் அடி சண்டை போய் போலீஸ் கேஸ் ஆகிருக்குமே, இவங்க அவ்வளோ இடிச்சுக்கிறாங்க. ஆனால் வந்த உடனே கட்டி பிடிச்சி சலாம் அலைக்கும் சொல்கிறாங்களே, என்ன இவங்க இப்படி வாழ்கிறாங்க. இது சவுதியில் போனோன்னா நீங்கள் யாரை பார்த்தாலும் தெரியாதவங்கள முகமதுன்னு கூப்பிடுவாங்க, முகமது அப்படின்வாங்க. அப்படின்னா ரசூல்லா கொடுக்குற அந்த மரியாதையாக தெரியாத ஒரு நபருக்கும் பேர் சொல்லி அப்படி தான் கூப்பிடுவாங்க. நம்ம ஊரில் அந்த பழக்கம் இல்லை, நாங்கள் அந்த பழக்கம் இருக்குது. இதை பார்க்குறேன், ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இப்படி கூப்பிட்றாங்களேன்னு. அவங்க யாரையுமே இவன் நாத்திகனா அவனாலாம் பார்த்து பழகவே மாட்டுறாங்க. அங்கே சவுதீஸு யாரை பார்த்தாலும் அவங்க ஒன்றா தான் பார்த்து பழகுறாங்க. இதெல்லாம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியங்கள்லாம் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் உள்ளே போயிட்டே இருக்குது. ஆனால் நான் நாத்திகனாகவே இருந்துகிட்டு இருக்கேன். ஒரு சமயம் வருது, அப்போ நான் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி போகும்போதெல்லாம் அடிக்கடி டிரைவர் கூப்பிட்டு போவாங்க. அவர் அப்பப்போ கேட்பார், அவர் டிரைவரு பஹ்ரைன்கார் தான். அவர் கேட்பார், உனக்கு எத்தனை பசங்கன்னு வரும். நான் ஒரு பையன் அப்படின்னா, ஒரு பையனா, என்ன ஒரு பையன்ற, இதெல்லாம் எப்படி வாழ்வனி அந்த மாதிரி நான் யோசிப்பேன். என்ன ஒரு பையனுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், பணம் சேர்க்கணுன்னு, இவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படின்னா எனக்கு 4 பொண்ணுன்னு வரும். அவர் வண்டி கார் ஓட்டுறவர், 4 பொண்ணுன்னு வரும், ஆனால் சந்தோஷமாக இருப்பார். என்னடா இவர் இப்படி இருக்காரு, நம்ம இப்படி இருக்கோம், நம்ம இன்னும் பதறிட்டே இருக்கோமே, இன்னும் வாழ்க்கையை பற்றி பயத்தில் இருக்கோமே, இவரெல்லாம் தைரியமாக இருக்காரு. யார் இவருக்கு இந்த தைரியத்தை கொடுக்குறது? யார் கொடுக்குறது? நம்ம பணம் இருக்குது, தைரியம் இல்லாமல் இருக்கும், அவர் தைரியத்தோடு யார் கொடுக்குறது? இது ஒரு இப்படியே போயிட்டுருக்கும்போது ரொம்ப என்னை பாதித்த, நான் இஸ்லாமுக்குள்ளே ஓகே அப்படின்னு உள்ளே நுழையிறதுக்கு வந்த ஒரு வசனம் குரான்லேருந்து இன்னொருத்தர் சொல்லி கேள்விப்பட்டது. சூரா ரூமில் வரும். நான் அந்த வசனத்தோட மையத்தை மட்டும் சொல்கிறேன். உங்களுக்குள் உங்கள் துணைவியர்களை நாம் படைத்ததே உங்களுக்கு மன நிம்மதியை அளிப்பதற்காக அப்படின்னு வரும் ஒரு வசனத்தில். அதாவது துணைவியர், கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனையோ அமைச்சதே
உங்களுக்குள்ள மன அமைதியை உண்டு பண்ணுறதுக்கு வாழ்க்கையில் அப்படின்னு. அந்த வசனம் படித்த உடனே தான் இது படைச்ச ஒருத்தனா தவிர வேறு யாரையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 1500 வருஷத்துக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எப்படி இதை பற்றி பேசுவார்? இன்றைக்கி எல்லா குடும்பங்கள்லேயும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது தான் அடிப்படை பிரச்சனையே. ஏன்னா என்கிட்டலாம் பணம் இருக்கே, அதை வச்சு நான் எதை வேணால் சால்வ் பண்ணலாமே, எதை வேணால் என்னால் என் குடும்ப லெவலுக்கு நான் எதை வேணால் தீர்த்துடலாம் அந்த பணத்தை வச்சு. ஆனால் நிம்மதி எந்த கடையில் காசு கொடுத்து வாங்குவேன்? அப்போ யோசிக்கிறேன், என்ன இப்படி இருக்கே, சரி இன்னும் உள்ளே போவோம். அங்கேருந்து தான் உள்ளே நுழையிறேன். அப்படியே உள்ளே போய் சரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போவோன்னா நான் படிக்கிற வசனங்கள்லாம் எனக்கு ஒரே தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு அப்புறம் தான் ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். அப்புறம் நான் இன்னொருத்தரை சந்திக்கிறேன். அவங்க ரொம்ப அங்கே இதெல்லாமே அங்கே தான் நடக்குது, இங்கே இல்லை, எல்லாமே அங்கே. அவங்க ரொம்ப 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 நார்மலான ஒரு ஜாபில் தான் அங்கே இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட எத்தனை பேர், உங்களுக்கு எத்தனை பேர், அதை எத்தனை பேர், அவங்க வீட்டில் 11 பேர், 6 பொண்ணுங்கன்னு நினைக்கிறேன், 5 பசங்க. ரொம்ப நார்மல் வேலையில் தான் இருக்காங்க, ஆனால் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க. நான் கேட்குறேன், ஏன்னா நான் ஒரு நாத்திகனா அப்படி தான் யோசிப்பேன். கேட்குறேன், என்னங்க ஏன் இவ்வளோ பேர் குழந்தைங்க, உங்கள் அப்பா கொஞ்சம் கம்மியாக போகுதுன்னா நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்களா அப்படின்னா? அப்படிலாம் சொல்லக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. என்னடா இது, நம்ம எதாவது பேசிகிட்டு இருக்கோம், இவங்க எதாவது பேசிகிட்டு இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுமா? அம்மா 11 குழந்தைங்க இருக்க போய் தான் நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுன்றீங்கன்னா அவ்வளோ சொல்லக்கூடாது, அல்லாஹ் கொடுத்தது அப்படின்னாங்க. என்னடா இது, எனக்கு அப்போ புரிஞ்சிக்கவே முடியாது அந்த விஷயங்கள்லாம். அது ஆனால் தாக்கம் உள்ள. அதை பிறகு இன்னும் ஆராய்ச்சி, எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உறுதி இருக்குது, எப்படி அமைதியாக இருக்காங்க, எப்படி இவங்களால் எவ்வளோ பிரச்சனைனாலும் இந்த மாதிரிலாம் பேச முடியுது, யார் இவங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுக்குறது அப்படின்ட்டு நான் அப்புறம் சரி. அதுக்கப்புறம் நான் ஒரு சில ஆராய்ச்சிகள் பிறகு நம்ம ஏற்றுக்கலாம், நம்ம இஸ்லாம் தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும், நம்ம இதுதான் கரெக்டாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2024 ஜான்வரியில் இதுக்காகவே அங்கேருந்து வந்தேன். இங்கே களிமா சொல்லி என்னுடைய நண்பர், ஒரு ரொம்ப நாள் சகோதரர், என்னுடைய முஸ்லீம் நண்பர் தான், அவருடைய கைடன்ஸில் தான் நான் இங்கே சென்னையில் களிமா சொல்லி கெசட்டில் பேரை மாற்றிட்டு திரும்ப ஊருக்கு, திரும்ப ஃபாரினுக்கு போயிட்டேன். நான் பேரை மாற்றிட்டு அல்லாஹ் வைக்கிற சோதனையை பாருங்கள். இது யாருக்கும் தெரியாது, நான் பண்ணிட்டு போயிட்டேன். நான் யாருக்கு தெரியல போல நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். 2 மாதத்தில் எங்கள் வீட்டுக்கு தெரியுது. ஒரு நியூஸ் பேப்பரில் ஆடு போய் அவனே யாரும் படிக்கக்கூடாதுன்னு இவ்வளோ போடுவான். அப்போ அதை ஒருத்தர் படித்து எங்கள் வீட்டுக்கு சொல்லணுன்னா அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டை இல்லாமல் அந்த சோதனை எனக்கு வருமா? அங்கே ஆரம்பித்தாச்சு. அப்புறம் பல பிரச்சனைகள். அதெல்லாம் இப்போ திரும்பி பார்த்தேன்னா நான் அதை பண்ணேனான்ற தைரியம், நம்பிக்கை யார் கொடுத்தா, ஏன் பண்ணேன், எதுவுமே எனக்கு தெரியாது. பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். இது ஒன்று கிடச்சிருக்கு, இதுதான் உறுதியாக இருக்கும். இதை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் அங்கே இங்கெல்லாம் போகக்கூடாதுன்ட்டு நான் எதிர்த்துட்டேன். எல்லாரையும் எதிர்த்துட்டேன். இதுதான் நான் இதெல்லாம் இருப்பேன், இதுதான் உறுதி, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனையாச்சு. ஏன்னா வெளியில் உங்களுக்கு தெரியாது இல்லை, இஸ்லாமியர்கள் முஸ்லீம்ஸ்னால் எப்படின்னு இந்த உலகத்தில், அதுவும் இந்தியாவில் மீடியாவில் எப்படி காட்டப்படுதோ அப்படி தான் வெளியில் நம்புவாங்க. அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, போய் சேர்கிற செய்தி அப்படி சேருது. அப்போ அவங்க பயப்படுறாங்க. நான் அதை புரிஞ்சுக்கிறேன், அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டை கொடுத்துக்கிறேன். ஆனால் நான் ஒதுங்கிட்டேன். 1 வருஷம் போராடுறாங்க, நான் யாரு கூட பேச்சுவார்த்தையில் இல்லை. ஆனால் நான் மட்டும் தொழுதுகிட்டு இருப்பேன், நானாக பண்ணிருப்பேன், யாருக்கும் பெருசாக வெளியில் காட்டிக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். அப்புறம் அந்த இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் உங்களை அல்லாஹ் சோதிப்பா. இதெல்லாம் நான் சொல்கிறது 2 வருஷம் அந்த களிமா சொல்ல புதுசில். நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருங்க, உறுதியாக இருங்க, அல்லாஹ் சோதிப்பான்றேன். இது என்னடா இது, சோதனையினால தான் உள்ளே வந்தோம், மறுபடியும் சோதிப்பான்னா என்ன சோதிக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். 11 வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கம்பெனியில் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளே வருது. கரெக்டாக ஜனவரியில் களிமா, ஜனவரியில் பிரச்சனை வருது எனக்கு. நான் எதிரே பார்க்காத பிரச்சனை. நான் சொல்லணுன்னா அந்த கம்பெனியில் தான் ரிட்டையர்ட் ஆவேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் இப்போ நான் இல்லை. அப்படி ஒரு எதிர்பாராத ஒரு பிரச்சனை வருது. என் சுயமரியாதைக்கு தொடுற மாதிரி கூட இதுவும் நான் சொல்லி இப்படி இஸ்லாம் என்னன்னா அவங்க அதை ஏற்றுக்கலன்னு இல்லை, ஒரு சுயமரியாதையை கை வச்சிட்டாங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம அங்கே இருக்கக்கூடாதுன்னு வேலை இல்லை. அதுக்கு பிறகு இல்லை, என்ன தைரியத்தில் கிளம்புனேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் விட்டுட்டேன். அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. எனக்கு சென்னை 2005-06 சென்னை விட்டு போனேன். எனக்கு அதுக்கு பிறகு சென்னையை கான்டாக்டே கிடையாது. ஆனால் இறங்கி அப்புறம் பையனுக்கு ஸ்கூலில் இங்கே எல்லாம் பண்ணிவிட்டு வேலையை விட்டு
சரி வேறு எதாவது பண்ணிக்கலாம், ஆனாலும் எனக்கு இனி இஸ்லாமை என்னைய அதில் தொடர்றதை தடுக்கிற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நானாக ஒரு இதை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து அப்புறம் ஒரு ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு உள்ளே வரேன். எல்லாமே நானாக ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் பயான்லாம் கேட்பேன் நானாகவே, ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாது. அப்புறம் யூடியூப்பில் போய் பயானை தேடுவேன், பயானாக கேட்க ஆரம்பிப்பேன். அதில் தான் நிறைய சேனல்ஸோட பயானெல்லாம் நான் கேட்க ஆரம்பித்து பழக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். எல்லோரும் இந்த ஸ்கூல் படிக்கிற மாதிரி போய் முதல் டாக்டர் ஜக்கீர் நாயக்கை தான் ஆரம்பிப்பாங்க. அங்கே தான் ஆரம்பிக்கும். அவர் தான் எல்லா பதிலும் சொல்லியிருப்பார் எல்லாருக்கும். யார் வேணால் போய் ஓப்பனாக படிச்சு டிக்ஷனரி மாதிரி படிச்சுட்டு வந்துடலாம் அங்கே. அப்புறம் டாக்டர் ஹபீப் முகமது சொல்லி மானுட வசந்தம், அது அப்புறம் நிறைய சேனல் கற்றுக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தொலை ஆரம்பிக்கிறேன். முதல்ல தொலை தெரியாது சரியாக. அப்புறம் தொழுகையை பற்றி யூடியூப்பில் எப்படி தொலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதை பார்ப்பேன். அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தொழுகையை கற்றுக்கிறேன். அப்புறம் நானாக தொலை ஆரம்பிக்கிறேன். சரி, அப்புறம் என்ன பண்ணேன், போன ரம்ஜானில், போன வருஷம் ரம்ஜான் மார்ச் மாதம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தொழுதுகிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு தொழுகை பண்ணுவேன், 2 தொழுகை பண்ணுவேன், சைத்தான் வருவான், தொழுகையில் ஈடுபாடே வரவிட மாட்டான். என்னென்னமோ வரும் மனசுக்குள்ளே நமக்கு, என்னடான்னு போராடிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் பார்க்குறேன், ஏன் இந்த சைத்தான் வர்றான், நம்ம சைத்தான் எங்கே இருக்கானோ அங்கே போகிறத நிறுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். படம் பார்க்குறத சுத்தமாக நிறுத்தினது போன வருஷம். போன பிப்ரவரியில் படம்னா தேட்டரில் கூட இல்லை, எதுலேயுமே பார்க்க மாட்டேன். ஒரு சின்ன ட்ரெய்லர் கூட பார்க்க மாட்டேன். மொத்தத்தையும் நான் நிறுத்தினேன். ஏன்னா எனக்கு அங்கேருந்து ஆரம்பிக்குது சைத்தான் வேலை அப்படின்னு. அதை நிறுத்தினேன். இந்த மாலுக்கு போகிற விஷயத்தை எல்லாம் மொத்தமாக நிறுத்தினேன். ஏன்னா அங்கே போனாலும் இதே ஒரு பிரச்சனை அங்கே ஓடிட்டு. இந்த மாதிரி எதெல்லாம் நம்மளை சோதிக்குமோ அந்த இடங்கள்லேருந்து நான் வெளியில் வந்துட்டு தொழுகையை அதிகப்படுத்த ஆரம்பித்தேன். அப்புறம் தொழுகையை 2 ஆக்கி 3 ஆக்கி இதெல்லாமே நான் பண்ணலை. போய் துவாலை வச்சுருவேன் அல்லாட்ட, அல்லா எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு வழிகாட்டு, நான் தொழணும்னு ஆசைப்பட்றேன், உங்கூட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன், தொழுகையில் எனக்கு வழிகாட்டு. நான் அல்லாட்ட பேசுவேன், திரும்ப எனக்கு கொஞ்ச நாள் நடக்கும், திரும்ப பேசுவேன், திரும்ப இது மாதிரி நடக்குது வாழ்க்கையில். அப்புறம் தொழுகை அல்ஹம்துலில்லாஹ் தொழுகை அப்புறம் 5 வேளையாக ஆக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு தாம்பரத்தில் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு, அங்கே நான் ஏன் போனேன்னு எனக்கே தெரியல, நான் குரான் வாங்க போனேன். இதெல்லாம் பாருங்கள் வாழ்க்கையில் எப்படி அவன் கொண்டு வந்து எல்லாம் அப்படியே சோதனை ஓடுது பேரலா, சோதனைலாம் முடியல, சோதனை சைடில் குடும்பத்தோடு விட்டுருக்கேன், யார் கூட தொடர்பில் பேச்சில் இல்லை, பேச மாட்டேன் யார்ட்டையும். பேரலாம் நானாக இது ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா இது வெளியில் இஸ்லாமுக்கு வெளியில் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடந்தால் அவன் வழிகட்டு போகிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது உலகத்தில், பல விஷயம் இருக்குது ஒருத்தன் வழிகட்டு போகிறதுக்கு. ஆனால் நான் சரியான வழிக்குள்ளே போகணுன்னு முயற்சி பண்ணி உள்ளேயே போயிட்டுருக்கேன். அங்கே சில நண்பர்களோட தொடர்பு, நல்ல இபாதத்தோடு இருக்கிற முஸ்லீம்ஸோட தொடர்பு அங்கே எனக்கு குரானை வாங்க போன இடத்துல எனக்கு கிடைக்கிது. அங்கே கிடைச்ச நண்பர் ஒருத்தர் தான் அவர் வழியாக தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். ஸோ அங்கே போனால் வாழ்க்கைக்கு பாடங்கள் அங்கே கிடைக்கிது. ஏன் கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை, என்னையை விட கஷ்டப்பட்டுட்டு வர்றவங்களாம் அங்கே வர்றாங்க உள்ள இஸ்லாமுக்குள்ளே. பார்க்கும்போது நமக்கெல்லாம் கண்ணீர் வருது, அப்படி இருக்குது, நம்ம மனசு இலகிரும். பார்க்குறேன், அப்போ நம்மளை விட ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்குள்ளே வர்றாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் அவங்களோட கனெக்டாக அப்படியே போய்ட்டு அப்போ குரானை படிக்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். இது எல்லாமே அல்லாஹ் தான். நான் அல்லாட்ட பார்க்குறேன், துவாலை வைப்பேன், தொழுகையில் வைப்பேன், இப்படி வச்சு குரானை படிக்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க. நானும் பயான்லலாம் பார்த்ததெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு சும்மா எதையும் என்னுடைய இயற்கையாகவே நான் எப்படின்னா எதையும் ஏற்றுக்க மாட்டேன், அவ்வளோ லேஸாக ஏற்றுக்க மாட்டேன். யாராவது சொன்னால் நான் ஏன் செய்யணும்னு கேட்பேன், அது கரெக்டு ஓகே புரிஞ்சால் தான் எடுப்பேன், இல்லைன்னா எடுத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு அப்போ சொல்கிறாங்கல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் குரானை படிக்கும்போது அழுதுட்டேன், தொழுகையில் அழுதேன்னுவாங்க. ஆரம்பத்தில் இது என்ன தொழுகையில் அழுதேன்ற, ஏன் அழுகுறாங்க, குரானை படித்தா ஏன் அழுகுறாங்க அப்படின்னு எனக்கு நடக்குது. திடீர்னு வீட்டுக்குள்ளே நடக்குது. வீட்டுக்குள்ளே நான் என் ரூம்குள்ளே தொழுதுட்டு ஒரு நாள் எதுக்குன்னே தெரியாது, நம்ம அழுகணும்னு போயிருக்கேன், தொழுது அழுகைன்னு அவ்வளோ அழுகையாக வருது. குரானை படிக்கிறோம், சில சமயம் அழுக வருது, சில சமயம் பார்த்தா அல்லாவோட நம்ம நேரில் பேசிக்கிட்டு இருக்கோம் மாதிரி ஒரு அந்த தொழுகை அப்படியே நம்மளை உள்ளே தள்ளுது. சில சமயம் அது நமக்கு அப்படியே வெளியில் போயிடும், நம்ம எங்கேயுமே காணோம். இந்த மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் எனக்கும் நடக்குது. எனக்கு அப்போ ஓகே, அப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு பாதை போகுந்தான் போல். அப்போ அப்படின்னு இன்னுள்ள போய் குரானை தமிழில், நான் எனக்கு அரபிக்கிலலாம் ஓத தெரியாது, அதை கற்றுக்க சொன்னாங்க. நான் யோசித்தது என்னென்னா, நான் வாழ்க்கையை கற்றுக்கணும், நான் எப்படி வாழணும்னு கற்றுக்கணும். நான் அரபியில் ஓதுறத கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் நான் பண்ணிக்கிறேன்.
ஆனால் அதுக்குள்ளே போயிட்டேன்னா நான் என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு சோதனை சுற்றி நிறைய நடந்துகிட்டு இருக்கும்போது நான் எப்படி நடந்துக்கிறேனோ அதை பார்த்து மற்றவங்க எங்கள் வீட்டை சுற்றி என்னை சுற்றம் பார்த்து போகிறேன்னா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், தமிழ் குரானை வச்சு அதை புரிஞ்சு படிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தப்போ தான் இன்னும் அற்புதங்கள்லாம் என் வாழ்க்கையில் நான் என்னை ஃபுல்லாக மாற்றிக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே குரானில் இருந்த விஷயங்களும் ரசூல்லாவுடைய வரலாறு ஹதீஸ், இந்த 3 தான், ப்ளஸ் சகாபாக்களுடைய வரலாறு, இந்த 4 விஷயங்களுக்குள்ளே தான். இத்தனைக்கும் ரசூல்லா ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாழ்க்கையை மறுமையை கம்பேர் பண்ணும்போது கடலில் போய் நம்ம ஒரு சொட்டு இப்படி கையில் எடுத்தோம்னா என்னவோ அதுதான். அந்த மாதிரி நான் இது வரைக்கும் இந்த ஒரு இஸ்லாம்ன்ற பெருங்கடலுக்குள்ளே நான் தெரிஞ்சுக்கிட்டது இந்த அளவு கூட இல்லை, நம்ம தொட்டு எடுக்கிற அந்த ஒரு சொட்டுக்கு கூட இல்லை. ஆனால் அதுக்குள்ளே என் வாழ்க்கையில் வந்து அவ்வளவு மாற்றங்கள். நான் வந்து ரொம்ப பெரிய கோவக்காரன், ரொம்ப பெரிய கோவக்காரன்னா பெருங்கோவம்னு சொல்லுவாங்க, முன்கோவம்னு சொல்லுவாங்க. கோவத்துக்கு என்ன பேர் வச்சாலும் அதில் சேர்த்துக்கலாம் அந்த லிஸ்ட்டில், அப்படி இருப்பேன். இப்போ வந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நான் ரொம்ப பொறுமைசாலியாக எல்லாத்தையுமே சகிச்சுக்கணும், எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுக்கே பேர் பொறுமைசாலி பண்ணணும். எனக்கு ஒரே அது ஆச்சரியம், என்னடா இது படைச்சவன் அவன் ஏன் பொறுமையாக இருக்கணும், அவன் பேரே பொறுமைசாலி அப்படின்னு வரும்போது அப்போ நம்மெல்லாம் என்ன லிஸ்ட்டில் இருக்கோம் இதெல்லாம். அப்புறம் பொறுமையை நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் விதின்றதை நம்புகிறேன், முன்னாடி நம்ப மாட்டேன், அதை நம்ப ஆரம்பிக்கிறேன். நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, ஏன்னா அது அவன் நம்ம இதில் எழுதிட்டான், அவன் விதிப்படி அவன் நாட்டப்படி நடந்து முடிஞ்சு போச்சு. அதை போட்டு பெருசாக நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் நடக்க போகிற விஷயத்துக்கு அவனை நம்பணும். இது எல்லாமே குரான் வழியாக புரிய ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் என்னை மாற்றிக்க ஆரம்பித்ததுமே, நான் குரானை படிக்க ஆரம்பித்ததுலேருந்தும் தொழுகை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நான் 7 வேளை தொழுதுகிட்டு இருக்கேன். தஹஜ்ஜுத் தொழுதுருவேன், லுகருக்கு முன்னாடி லுகா தொழுதுருவேன், லுகூர் தொழுதுருவேன், அஸ்ஸரு, மக்ரிப்பு, இஷா, இதில் மொத்தம் 7மே. ஏன்னா நான் ஆரம்பித்தது 1, என் பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குதே எனக்கு தெரியாது ஆரம்பத்திலலாம். ஒரு 300 மீட்டரில் பள்ளிவாசல் என் ஆஃபீஸ் பக்கத்தில் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் ஒரு நாள் போகலன்னா என் இமாம் ஃபோன் அடிச்சிருவார், நீங்கள் எங்கே போனீங்க இன்றைக்கி அப்படின்னுவார். சண்டே மட்டும் கூப்பிட மாட்டார், மித்த நாள் போடலாம். அப்போ அந்த அளவுக்கு பரிச்சயமாக்கப்பட்டவன் அல்லாஹ் தான் எனக்கு பண்ணது. இன்றைக்கி என்னைய வந்து ஒரு தொழுகையை விட சொல்லிட்டா, அந்த ஒரு தொழுகை நான் விட்டேன்னா நான் ஒரு 10, 20, 30 வருஷம் என் வாழ்க்கையில் பின்னாடி போன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரும். யாரோ என்னை இழுத்து கொண்டு போய் பின்னாடி விட்டுட்டாங்க, நான் திரும்ப ஓடி வரணும் இங்கே என் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு தொழுகையும் என்னை வந்து சீர்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்படியே தட்டி கொடுத்து நேரில் போகணும். அப்போ எங்கே போனாலும் தொழுகைக்கு டைம் என்ன, அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையை வச்சு மாற்றிக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் செய்ய ஆரம்பித்த பிறகு இப்போ எனக்கு என்னால் இந்த கட்டமைப்புக்குள்ளேருந்து வெளியில் வரவே முடியாது, வரவும் மாட்டேன். அதுதான் எனக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய இந்த 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 இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு எனக்கு அல்லாஹ் இந்த வாழ்க்கையில் கொடுத்தது. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவில் வந்து சுதந்திரத்துக்காக போராடினவங்க. இன்றைக்கி நமக்கு அதோடைய பயன் தெரியாது, ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க அதை பார்த்துருப்பாங்க, முன் வாழ்க்கையை பார்த்து பின் வாழ்க்கையோட பயன் தெரிஞ்சு போராடி வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்படித்தான் நான்லாம் என்னைய பார்க்குறேன். நான் ஏன் சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருக்கேன், என் முன் வாழ்க்கையை தெரியும், பின் வாழ்க்கையோடைய பயனும் தெரியுன்றப்ப இது என் சுதந்திரம். அப்போ அதுக்கு நான் எவ்வளோ போராடணுமோ அவ்வளோ போராடணும். அந்த ஜிகாத்து தான் மனசளவில் போராடி நான் அந்த சத்திய பாதையில் தான் நிற்கணுன்றதில் அவ்வளோ உறுதியாக நிற்க ஆரம்பித்து, இப்போ எனக்கு அல்லாஹ்வை நினைக்காத நேரம் 1/2 மணி நேரம்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இல்லை எது நடந்தாலும், ஏன்னா எனக்கு நிறைய சுற்றி இருந்தவங்களாம் சொல்லி கொடுத்தாங்க. அது உண்மையிலே அந்த மூமின்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த தருணத்தில் அவங்க என்ன நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி துவா கேளுங்க, இந்த மாதிரி அல்லாட்ட பேசுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. என் தொழுகையை கூட அவங்க தான் என்னை தொலை வச்சு பார்த்து சொல்லி கொடுத்தாங்க. இல்லை இப்படி பண்ணுங்க, இப்படி மாற்றி பண்ணுங்க, இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். அவங்க ஏங்குறாங்க, உள்ளே வர்றாங்களே இவங்களை வந்து சரியான பாதைகளை கொண்டு போயிடணும், இவங்க வழியில், ஏன்னா உள்ளுக்குள்ளேயே நிறைய மாற்றி அப்போ அதுக்குள்ளே போயிடக்கூடாது இவங்களான்ற மாதிரி நிறைய அவங்களே முன்னாடி வர்றாங்க, எங்களை மாதிரி ஆளுங்களை வந்து கொண்டு போய் சரியான உட்கார வைக்கணும்னு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி என் உலகமே எனக்கு மொத்தமாகவே மாறிடுச்சு. ஆனால் இது உங்களால் புரிஞ்சிக்க முடியுன்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த பாதையில் இருக்கும். இதை இஸ்லாமுக்கு பரிச்சயப்படாத வெளி உலகத்தில் இருக்கவங்க என் வாழ்க்கையை முன்னாடி பார்த்து பழகினவங்க இப்போ என்னை பார்த்தாங்கன்னா, இவன் வாழ்க்கையே போச்சு, இவன் என்ன இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்,
நல்லா பாருங்கள், 2 வித்தியாசப்படும். இவன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான், லட்சத்தில் இருந்தான். இப்போ என் சகோதரருக்கு அவருக்கெல்லாம் தெரியும், என் பாஸ்போர்ட்டு அவர்கிட்ட காட்டியிருக்கேன். அதில் பேஜே இருக்குது, அது எல்லா பேஜும் ஸ்டாம்ப் ஆயிடுச்சு, எல்லா பேஜும் ஸ்டாம்ப்டு. ஆனால் இன்றைக்கி நான் ஃப்ளைட் ஏறிய 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதை பார்க்க தான் செய்கிறேன், போகிறதுக்கான கேட்டேன். அந்த வாழ்க்கைக்குள்ளேயே நான் போகல. நான் நிம்மதியாக இருக்கேன், ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். ஆனால் சுற்றி இருக்கிற உலகம் என்னைய எதை வச்செல்லாம் கணக்கு போட்டதோ அந்த எந்த கணக்குக்குள்ளேயும் இப்போ நான் இல்லை. நான் பெரிய சம்பளத்தில் இருக்கேனா இல்லை, ஃப்ளைட் ஏறி அங்கங்கே போகிறேன்னா போகல, ஒரு பெரிய பதவியில் இருக்கேனா இல்லை. நார்மல் வாழ்க்கை, நார்மல் வாழ்க்கையில் தான் நான் இருக்கேன். என்னை பார்த்தா வெளி மனுஷனுக்கு இவன் ஏதோ வாழ்க்கை போச்சு இவனுக்கு அப்படின்னு. ஆனால் என் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா நான் இப்போ தான் என் வாழ்க்கையினுடைய முழு அர்த்தத்தை புரிஞ்சு சரியான பாதைக்குள்ளே வந்திருக்கேன். நிம்மதியாக தூங்குறேன். நான் முன்னாடி தூங்குறதுக்கெல்லாம் பல விஷயங்கள் செய்யணும். ஏன்னா பழைய வேலையில் இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரெஸ், அவ்வளோ பிரச்சனை இருக்கும். இப்போ எப்படி தூக்கம் வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. தூங்கிடுவேன், எப்படி தூக்கம் வருதுன்னே தெரியாது. படுத்தனா கொஞ்சம் நாள் தூங்கிடுவேன், எனக்கு எந்த கவலையும் எனக்குள்ளே வராது. ஆனால் சுற்றி பாருங்கள், பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. என்னை தவிர என்னை சுற்றியெல்லாம் பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் எனக்கு மட்டும் அது எதுவுமே என்னை ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. சில பேர் என்ன பார்ப்பாங்கன்னா, இவன் சுயநலம் ஆகிட்டானா, இவன் என்ன இப்படி ஆகிட்டான் அப்படி ஆகிட்டான் அப்படின்னு. ஏன்னா எதுவுமே அவன் இருக்கான், அவன் எந்த நேரமும் என்னை பார்த்துட்டு இருக்கான். அவன் சொல் பேச்சு கேட்டால் போதும், அவன் பார்த்துப்பான். சோதனை கொடுத்தாலும் அவன் தான், நல்லது கொடுத்தாலும் அவன் தான். ஏதோ என்ன கொடுத்தாலும் அவன் கொடுத்ததை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ஏற்றிக்கிட்டு, அவன் நீ உனக்கு வெற்றின்னு ஒன்று சொல்கிறான், அதை எப்படியாவது கெட்டியாக பிடிச்சிடணும். ஏன்னா இந்த வாழ்க்கை 50 வருஷம் 60 வருஷம், என்ன ரசூலா சொன்னது, என் உம்மத்துக்கு 60 வயசுக்கு மேலே இருந்துட்டாலே அவங்கெல்லாம் பாக்கியசாலி, அந்த மாதிரி தான். அப்போ என் உம்மத்துக்கு 60 வயசு தான் அப்படின்னா ரசூலாக்கே 63 வயசு, 60னே வச்சுப்போமே, இல்லை 70 கூட வச்சுப்போம். 70 வருஷம்தான். கபூரில் ரசூலாவே 1400 வருஷமாச்சு. இன்னும் நம்ம போய் உள்ள இன்னும் எத்தனை லட்சம் வருஷம் கோடி வருஷம் அதுதான் எல்லாம் சொல்லிட்டேன், அது எனக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அப்போ என் வாழ்க்கையை இந்த 60 வருஷத்தை நான் இழந்துட்டு வேதனைப்பட போகிறேன்னா, இல்லை இதில் அல்லாஹ் கொடுக்குற எதையும் நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ஏற்றுக்கிட்டு எத்தனை லட்சம் கோடி வருஷமோ நான் என் கபூரில் போய் அல்லாஹ்வுடைய 100 வெளிச்சத்தை வாங்கிட்டு நான் நிம்மதியாக போய் அதை என்னுடைய இடைப்பட்ட காலத்தை அங்கே கழிக்க போகிறேன்னா என் மனசுக்குள்ளே ஓடுறது. அப்போ எனக்கு அதுதான் முக்கியம். அல்லாஹ் ஒன்று இங்கே நம்மளை கஷ்டப்பட சொல்லலை, நம்மளாக கஷ்டப்படுத்திக்கிறோம் விஷயங்களை. வெளியிலலாம் பார்த்தோன்னா இறைவனை தேடி கும்புறன்ற பேரில் நிறைய கஷ்டப்படுத்திக்கிறாங்க. கஷ்டப்படுத்திக்கிட்டால் தான் இறைவன் நமக்கு அப்படின்னு அவங்க சொல்லி அவங்களே உண்டு பண்ணிக்கிட்ட சடங்குகள் ஏகப்பட்ட விஷயங்கள், மனுஷனுக்கு ஒப்பாத சடங்குகள்லாம் நிறைய இருக்குது. இப்பயும் பார்க்குறோம் இஸ்லாமில் எங்கேயாவது ஏதாவது அப்படி இருக்கா? 5 வேளை தொலைன்றது 10 நிமிஷம் வச்சுக்குப்போம், 50 நிமிஷம் ஒரு நாளைக்கு. அது என்ன ரொம்ப சிரமப்படுற தொழுகையும் கிடையாது. அதுவும் சொல்ல முடியாதவங்களுக்கும் உட்காந்து எல்லா சலுகையும் இருக்குது. ஆஸ்பத்திரியில் படுத்து தொழலாம், பயணத்தில் எல்லா சலுகையும் கொடுத்தாச்சு தொழுகையில். ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 30 நாள் 31 நாள் நம்ம நோன்பு இருக்கணும். இதை தவிர ஹஜ்ஜுக்கு போக முடியலன்னா வசதி இல்லாதவங்களுக்கு அதுவும் சலுகை, சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் ஜக்காத்து, இல்லாதவங்களுக்கு அதுவும் இல்லை, அதுவும் என்ன கஷ்டம்? எதுவுமே இல்லை நமக்கு இங்கே. பட் வெளியில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உண்மையான இறைவன் தெரியாமல் அவங்க ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு உண்மையான இறைவன் அத்தாட்சியாக அவ்வளோத்த சொல்கிறான் குரானில். நீங்கள் எனக்கு குரானை படிச்சுட்டு இந்த உலகத்தை பார்க்கும்போது நான் இந்த உலகத்தை வேறு மாதிரி பார்க்குறேன். பறவை பறந்தா அல்லாஹ் பேசுகிறதா ஞாபகம் வருது. அந்த பறவைகளை அவள் கவனிக்க மாட்டார்களா? ரெக்கையை விரித்தவாறும் மூடியவாறும் பறந்து செல்லும் பறவைகளை வானத்தில் தடுத்து நிறுத்தி இருப்பவர் ரஹ்மானை தவிர வேறு யார்? அந்த வசனம் அப்படியே மைண்டில் ஓடுது. அதை பார்க்கும்போது அந்த பறவையை பார்க்குறேன், ஆமாம் தானே, இந்த பறவையை மனுஷனால் நிறுத்தி வைக்க முடியுமா? உண்மையாக தானே? அப்போ அது அத்தாச்சி தானே. அப்போ சொல்கிறான்ல, நான் என்ன அல்லாஹ் இருக்கான்னு நம்புறதுக்கு என்ன ராக்கெட்டில் ஏறி போய் எங்கேயாவது கண்டுபிடிச்சிட்டு வந்தால் தான் நம்புவேனா? ஏன் இதெல்லாம் பார்த்தா அல்லாவே அதை கேவலமாக கேட்குறானே. ஏன் கொசுவை விட அற்பமான விஷயத்தை வச்சு உன்னைய நான் பேச முடியுன்றான். அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளே அல்லாவோட அத்தாச்சி இருக்குன்றத குரானை படிக்க படிக்க எனக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் அதை உணரணும்னு பார்க்குறேன். எனக்கு உணர ஆரம்பிக்குது. அப்போ பார்க்குறேன் எல்லாமே அல்லாவோட இடம் தானே. இங்கே இருந்தால் என்ன, அங்கே இருந்தால் என்ன, அங்கே இருந்தால் என்ன, அது என்ன ஃபாரின் தான் போகணும், அங்கே தான் போய் சம்பாதிக்கணும், இல்லை அங்கே இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது எல்லாம் இந்த நாத்திக உலகம் அமைச்ச கட்டமைப்பு, அவங்க வியாபாரத்துக்காக செய்கிற உத்திகள். அந்த உத்திகளுக்குள்ளே
முஸ்லீம்ஸும் இப்போ உள்ளே போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வெளியிலேருந்து வர நான் சொல்கிறேன், இப்போ இது ஏன் அனுபவம், எனக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்க மாற்றங்கள். நான் இப்போ இஸ்லாமியர்களை பார்க்குறத சொல்கிறேன், சகோதரர்களாக கேட்குறேன். நான் ரொம்ப வேதனைப்பட்டது நிறைய இஸ்லாமியர்களை பார்த்து தான். உள்ளே வந்த பிறகு நாங்கள் வெளியில் வேதனைப்பட்டு உள்ளே வரோன்னா, உள்ளே இருக்கிற நிறைய இஸ்லாமியர்களை நான் பார்த்தது என்னன்னே புரிதலே இல்லாமல் ஒரு ஒரு சடங்கு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சொல்லணுன்னா சடங்கு வாழ்க்கை. ஏன்னா நான் இதோட பல ஜமாத்துக்கு போயிருக்கேன், பல இடங்கள் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தாங்க, பல பேரை நான் சந்தித்ததை வச்சு சொல்கிறேன். நான் பொதுவாக சொல்லலை, அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். குரானையே படிக்கிறது பல பேர் இல்லைன்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம் சகோதரர்கிட்ட கேட்குறேன், உங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையும் ஒரு ஒரு வேண்டுகோளாக இதை நான் வைக்கிறேன். குரானை எந்த மொழியில் பொருள் உணர்ந்து நம்மளால் படிக்க முடியுமோ தயவுசெய்து படிங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு 10 நன்மை, அதெல்லாம் சரிதான். அரபிக் அல்லாஹ்வுடைய வார்த்தை, உண்மை, மறுப்பே இல்லை. அந்த சில வசனங்களை படிக்கும் போதெல்லாம் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. தமிழில் படிச்சுட்டு ஒரு வசனத்தை அல்லாஹ் இதை எப்படி சொல்லியிருக்கான்னு குரானில் போய் அந்த அரபியில் இருக்கும்ல, அதை எடுத்து நம்ம மொபைலே போட்டுக்கலாம். போட்டால் அரபிக் வார்த்தை டு வார்த்தை தமிழில் சொல்லணுன்னு அது கிளியராக சொல்லிடும். இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம், இந்த வார்த்தை. அதை படிக்கும்போது அற்புதமாக இருக்குது. அல்லாஹ்வோட வார்த்தை விளையாட்டே வேறு மாதிரி இருக்குது, உண்மை. ஆனால் அதுக்கு நேரம் கிடைக்க பண்ணுவோம். பட் முதல்ல இதை ஆரம்பிப்போம். நம்ம அதில் மூழ்கிட்டு இப்போ பொருளே உணராமல் ஓதிட்டுருக்காங்க. நல்லா ஓதுறாங்க, பொருள் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி வாழ்வோம்? புரிஞ்சால் தானே வாழ முடியும். அப்போ பொருள் புரிகிற ஒரு மொழியில் நம்ம படிக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டாலே அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறதுக்கு நிச்சயமாக அதில் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அல்லாஹ் அதில் சொல்லி வச்சுருக்கான். அதனால் ஏன்னா இதையும் நான் அல்லாட்ட இப்பயும் வச்சுட்டு இருக்க துவா தான், அல்லாஹ் எனக்கு குரானை தாய்மொழி அளவுக்கு பொருள் உணர்ந்து என் வாழ்க்கை முறையாக, என் வாழ்க்கை வழியாக நான் எடுத்துக்கணுன்றதுக்கான ஞானத்தை, அறிவை எனக்கு கொடு. கேட்டுட்டு தான் நான் குரானே படிப்பேன். டெய்லி படிக்கிறேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பலாம் படிக்க மாட்டேன். 2 வசனம், ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஃபுல்லாக தஃப்சீர் தேடுவேன். ஏன்னா பல பேர் தஃப்சீர் எழுதியிருப்பாங்க. நான் குரானே 3 வச்சுப்பேன், தமிழில் 3 குரான் வச்சுப்பேன். தஃப்சீர் ஒரு 2-3 எடுத்துப்பேன், ஃபுல்லாக படிப்பேன். அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, எந்த சூழ்நிலையில் இது இறக்கப்பட்டது, யாருக்கு வந்தது, என்ன கதை, ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த வசனத்தை படிப்பேன். அப்போ அதோடய புரிதலே வேறு மாதிரி நமக்கு வந்து நிற்கும். அப்புறம் அதுலேருந்து ஏதாவது இருந்தால் 2 நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். இது பண்ணணுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வசனம் 2 வசனமே அதிகமாயிரும் இல்லையா? அதனால் அதை பண்ணுவேன். இந்த 30 நாளில் 30 ஜுசு இந்த காம்படிஷன்லாம் ஏன் இப்படி போயிட்டுருக்காங்கன்னு தெரில மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வரப்போகுது 2 மாதத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் குரான் வீட்டில் எங்கேயோ இருக்கும். ரம்ஜான் வந்தோடனே கையில் எடுத்து எல்லோரும் உட்காந்து, ஏன்னா என் நண்பரே இஸ்லாமியர் தான், அவர்கிட்ட பேசினா அவங்களுக்கு புரிதலே இல்லை. ஆனால் அவங்க நல்லா குரான் ஓதுவாங்க. நான் வாழ்கிறது வேறு மாதிரி இருக்குது, அவங்க வாழ்கிறது வேறு மாதிரி இருக்குது. நானும் இப்போ முஸ்லீமு, அவங்களும் முஸ்லீமு. என்னை பார்க்குறாங்க, இவன் என்ன வேறு மாதிரி இருக்கான் அப்படின்னு. இதெல்லாம் இருக்குப்பான்னா அவங்க ஆச்சரியம், இதெல்லாம் இருக்கா குரானில் அப்படின்றாங்க. ஆனால் அரபியில் தெரியும் அவங்களுக்கு. நம்ம அந்த இதை சொல்லிட்டு அவங்கள அரபியில் புரியுது. அது புரியுதுன்னா தெரியுது, புரிதல் இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஒரு வேண்டுகோள், எல்லார் வீட்லேயும் குரானை பசங்கள்லேருந்து பெற்றோர்கள்லேருந்து அதை படிக்க ஆரம்பிப்போம், நியத்தை வைப்போம். குரான் தான் நமக்கான ஒரே வெற்றி. நம்மளை இந்த துனியாவில் வெற்றியை காப்பாற்றி கொண்டு போய் மறுமையில் எல்லாம் முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கு முதல்ல ஆயுதம் குரான். குரான் தான் நம்மளுடைய சக்தி. அல்லாஹ் குரான்லேயே இதுக்கு முன் வந்த சமுதாயங்களை பற்றி எவ்வளவோ சொல்லிட்டான். நான் இறக்குன வேதங்களை நீங்கள் என்ன பண்ணுனீங்க, திரிச்சிங்க, உங்கள் சுயலாபத்துக்கு மாற்றிக்கிட்டீங்க. அந்த சாபத்தினால தானே அல்லாஹ் பல சமுதாயங்கள் அழித்தான். குரான்லேயே சொல்கிறான்ல, சொல்லிட்டான், இதுக்கு மேலே மனித சமுதாயத்துக்கு நான் இனி புதுசாக எதுவும் கொடுக்க போகிறல, இதுதான் கடைசி வேதம் சொன்னது. இப்போ 1400 வருஷத்தில் இது வரைக்கும் ஒரு புள்ளியை யாரும் மாற்ற முடியல, அது உறுதியாகி போச்சு. ஆனால் இப்போ எது உறுதியாகணும்னா நம்ம மனசு அதில் உறுதியாகணும். அப்போ இதுதான் நான் என் வாழ்க்கைக்கு எடுத்துப்பேன் அப்படின்ட்டு. இப்போ இவ்வளவு சொன்னதில் நான் ஒரு சில விஷயங்களை நான் மட்டும் சொல்லிடுறேன். நான் குரானில் நிறைய இது எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சில விஷயங்கள் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஓடுறது, இது எல்லாத்துக்கும் குரானில் பதில் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். நம்ம தேடுனா கிடைக்கும்.
நேரத்தை கருதி நான் இதை மட்டும் விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? பதில் இருக்குது. எனக்கு பொறுமையே இல்லையே, பதில் இருக்குது. மற்றவங்க மேலே பொறாமப்படுறோம், அதுக்கும் பதில் இருக்குது. ஏன் என் வாழ்க்கை குழப்பத்திலே இருக்குது, பதில் இருக்குது. எப்படி உறவு முறைகளை பேணணும், சரியாக பேணணும், அப்பா அம்மாவட்டும், மனைவி, கணவன், பிள்ளைகள், அண்ணன், தம்பி, தங்கச்சி, இதெல்லாம் எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இதெல்லாம் தான் இன்றைக்கி கெட்டு போயிருக்கு உறவு முறைகளில். எல்லோரும் பணத்தை, பதவி, பொருளாதாரம், பொறாமை இதுகளில் சிக்கி சொந்த தம்பி, அண்ணன், தங்கச்சி, அக்கா, அம்மா எல்லாம் சிதறி போயிடுச்சு, சிதறடிக்கப்பட்டிருக்கு. அப்படி சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க. இதுக்கும் பதில் அங்கேயே இருக்குது. இன்னொன்று, பணம் தான் நிம்மதின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அதாவது பணம் இருந்தால் நிம்மதி வந்துடும்னு ஒன்று. பணம் இருந்தும் நிம்மதி இல்லைன்னு ஒரு கூட்டம் இருக்குது. நிம்மதியாக இருக்க பணமே தேவையில்லைன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது இவங்ககிட்ட பணம் இல்லை, ஆனால் நிம்மதிக்கு அது தேவையில்லைன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இதில் எது உண்மை? இதுவும் குர்ஆன்லேயே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும், குழப்பங்கள், சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த நேரமும் இருக்குது சோதனை. அல்லாஹ் சொல்கிறதே சோதனையில் தான் நீ படைக்கப்பட்டிருக்கன்றான். கஷ்டத்தில் தான் மனிதர்களை நாம் படைத்துள்ளோம்ன்றான் குர்ஆனில். முடிஞ்சு போச்சு. அது அம்பானி ஆகட்டும், எலன் மஸ்காக இருக்கட்டும், இல்லை சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், நீங்கள் யாராக வேணால் இருங்க, உங்களுக்கும் சோதனை இருக்குது. நீங்களும் கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. படைச்சவன் சொல்லிட்டான். ஒரு மனுஷன் இந்த விஷயத்தில் தப்ப முடியாது. ரசூலுல்லாஹ்க்கு இல்லாத சோதனையா? நம்மெல்லாம் அதில் இம்மி அளவு கூட அனுபவிக்கலை. அப்போ எந்த மனுஷன் சோதனையிலேருந்து தப்பிப்பான்? ஆனால் இந்த சைத்தான் என்ன பண்ணுவான்? அவரெல்லாம் நல்லா இருக்காரே, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், எய்த்த வீட்டுக்காரன் சூப்பராக போகிறான், பைக்கில் போகிறான், அதில் போகிறான், நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி கஷ்டத்தில் இருக்கு? ஏன் அல்லாஹ் நம்மளை கவனிக்க மாட்டான்? இது சைத்தான் நமக்குள்ளே போட்டு நம்மளை அல்லாஹ்கிட்டேருந்து விளக்க பார்க்குற விஷயங்கள். இதெல்லாம் என் அனுபவத்திலே பேசுகிறேன். இப்போ நான் அதை யோசிக்கிறதே இல்லை. யாரையா பார்த்து பொறாமப்படுறேன்னா வராது. இப்போ வந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ வராது. ஏன்னா நான் தொடர்ந்து இதை அல்லாட்ட வச்ச துவாலையும் நியத்துலேயும் இது என் உள்ளே வராது. இப்போ அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை, அல்லாஹ் இது எனக்கு கொடுத்த வாழ்க்கை. ஏன்னா நான் பொறாமப்படணும்னா இப்போ என் பழைய வாழ்க்கையை பார்த்தே நான் பொறாமப்படலாம், அடுத்தவங்களே வேணாம், என் வாழ்க்கையை பார்த்தே நான் பொறாமப்படுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ இதுவும் குர்ஆனுக்குள்ளேயே இருக்குது. எல்லா மனுஷங்களும் சமந்தான், முடிஞ்சு போச்சு, எல்லோரும் சமம். அப்போ இதில் என்ன ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா, இந்த பதவி, புகழ், நீ மேலே நான் கீழே, இதெல்லாம் இந்த உலகம் வச்சுருக்கிற ஒரு விளையாட்டு உத்தி நம்ம மேலே. அதுக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது நம்ம. அப்போ என்ன இதெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? நீ முன்னேறணும், நீ ஜெயிச்சிடணும், நீ அவங்கள விட மேலே போகணும். இதெல்லாம் தான் இந்த வெறியேற்றி விடுற வேலை. இதுக்குள்ளே போய் மாட்டிக்கணும்னு அவசியமே இல்லை. உழைக்கிறோமா, ஹலாலாக உழைக்கிறோமா, ஹலாலாக நமக்கு எல்லாம் சம்பாத்தியம் கொடுக்குறானா, நமக்கு அவ்வளோதான். ஹலாலாக உழைக்கிறேன், ஹலாலான சம்பாத்தியத்தை கொடுத்துட்டான், நான் தொழுகை பண்ணுறேன், அல்லாட்ட துவாலை வச்சேன், என்ன கொடுக்கணுமோ என்னை படைச்ச ரப்புக்கு தெரியும். எனக்கு என்ன ரிஸ்கில் எழுதியிருக்கானோ அதை கொடுத்துட்ருக்கான். முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை முடிஞ்சு இதில். ஆனால் இதில் இருக்க விட மாட்டாங்க நம்மளை. இப்படி இருந்துட்டா அவன் எப்படி சம்பாதிப்பான்? அவன் முன்னேறணுமா இல்லையா? அப்போ நம்மளை போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் சோதிச்சிருப்பான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை நானாக நிறுத்திட்டேன். இஸ்லாமுக்குள்ள நான் வட்டி வாங்கக்கூடாதுன்றக்காக நிறுத்தலை. அப்போ எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, நானாக நிறுத்திட்டேன். இப்போ நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி 20 தடவை அந்த பேங்க்கில், சம்மந்தப்பட்ட பேங்க்லேருந்து எனக்கு ஃபோன் கால், என்னை கிரெடிட் கார்டு வாங்க வைக்க முயற்சி. நீங்கள் வாங்கிக்கோங்க சார், அன்லிமிட்டடு இல்லை லைஃப் டைம் ஃப்ரீ, உங்களுக்கு கிரெடிட் லிமிட் பல லட்சம், நீங்கள் வாங்கிக்கோங்க, ஆஃபர்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு 20 தடவை. நான் முடியாதுன்ட்டேன், நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டேன். மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் யோசிச்சதெல்லாம், இப்போ நான் போட மாட்டேன், இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டேன். இது எல்லாமே ஹராம், செய்ய மாட்டேன். அதை மீறி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் என்கிட்ட என்ன பணத்தை வச்சு என்னால் என் உயிரை காப்பாற்ற முடியுமோ அதுதான் அல்லாஹ் என் ரிஸ்கில் வச்சுருக்கான். நான் ஹலாலாக தான் என் உயிரை வாழ்வேன், உறுதி. இப்படி ஒரு விஷயத்திலையும் அல்லாஹ் சொன்னதை செஞ்சுட்டு நீங்கள் போய் நம்ம அல்லாஹ்வை போய் சந்தித்து பார்ப்போமே தொழுகையில், அது மேஜிக்கு. ஒரு பாயிண்ட்டு, குர்ஆனை அது ரொம்ப ரொம்ப புனிதமானது. அதை நீங்கள் இப்படி சொல்லி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை தூரப்படுத்தி வச்சுட்டாங்க. நான் இப்போ நேற்று எனக்கு ஒரு இடத்துல வாய்ப்பு கிடச்சது குழந்தைங்க கூட பேசுகிறதுக்கு. 6வது படிக்கிறதுலேருந்து 12வது படிக்கிற குழந்தைங்களோட சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன்.
அவங்ககிட்ட சொல்கிறேன், அப்படி பார்க்காதீங்க. உங்கள் கிளாஸில் சோஷியல் சயின்ஸ் இருக்கா? அந்த ஆமாம். ஹிஸ்ட்ரி இருக்கா? ஆமாம். இந்த 2 தான் அது. நீங்கள் போய் படிங்க. அது நீங்கள் அது உங்கள் ஸ்கூல் புக்குன்னு நினச்சி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கூட படிக்கணுன்ற ஒரு உந்துதல் வரும். பயமுறுத்தி வைக்கிறாங்க, அது பண்ணக்கூடாது. நம்ம எதை சொல்லுவோன்னா, குரானை வந்து நம்ம வாழ்க்கைக்கான கைடன்ஸ் அப்படின்னு எடுத்து நம்ம உட்காரணும். உட்காந்துட்டு எல்லாம் உன் மேலே நான் வந்து நான் நியத்தை வைக்கிறேன், இந்த புத்தகத்தில் இருந்து எனக்கு புரிதலை கொடு அப்படின்னு நம்ம மனசார பேசணுன்னா அள்ளி கொடுக்குறான். அதிலிருந்து நமக்கு விஷயங்களை, அற்புதங்களை காட்டுறான் அந்த புத்தகத்தில். அதுக்கு பிறகு நம்ம அந்த புத்தகத்தை கீழே வைக்கவே மாட்டோம். அப்படி இவ்வளவு நான் பேசுகிறது எல்லாமே என் சுய அனுபவத்திலேருந்து பேசுகிறேன் சகோதரர்களை. நான் வேறு யாரோ பேசுனதை எடுத்துகிட்டு வந்து பேசலை. நான் அனுபவிச்சதை, நான் சொன்ன அந்த ஒரு துளி அளவான அனுபவத்தில் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய அனுபவங்கள். ஒரே ஒரு சூறாவை மட்டும் நான் சொல்லிவிட்டு, நேரம் காரணமாக ஒரு சூறாவை மட்டும் இப்போ, அதுதான் ஒரு நேரம் பார்த்தீங்க எப்படி அமையுது பாருங்கள். இப்போ மக்ரிப்பில் அந்த சூறா தான் ஓதுனாங்க. சூரா அன்-நஸர் நேரம், சூரா அல்-அஸர் நேரம். அந்த சூறா வந்து என்னை புரட்டி தூக்கி அடிச்சிருச்சு. அதுமாதிரி பல சூறா இருக்குது, பல சூறா அல்-மாவுன்னு இருக்கும். அதெல்லாம் வேறு லெவல் அந்த சூறா. ஏன்னா சில வேறு இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மதம் மாற்றதுக்காக ஏதோ சொல்லி உள்ளே கூப்பிட்டு வருவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சந்தோஷமாக மாறிடும், துக்கமெல்லாம் இருக்காது, ஏதோ சொல்லி உள்ளே கூப்பிட்டு வருவான். இங்கே மிரட்டுறான்ல, ஏய் நீ தொழுவியா மாட்டியா, தொழுகையாளிக்கு கேடுன்றான். எனக்கு படித்தோன்னே தூக்கி வாரி போடுது. என்னடா இது, தொழுகையாளிக்கு கேடா? எனக்கு வரல, இது மக்கால இறங்குது. 1000 பேர் கூட இல்லை அன்றைக்கி ரசூலா கூட. கல்லெடுத்து அடிக்கிறான், விரட்டுறான், கொலை பண்ணணும் வெறியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த சூறா இறங்குது. எத்தனை பேர் உள்ளே வருவான்? எத்தனை பேர் வருவான்? இன்றைக்கி நம்ம எடுத்துப்போங்க, நம்ம போய் தொழுதைன்னா அவனுக்கு கேடுதான், எத்தனை பேர் உள்ளே வருவான்? அந்த சூறா இறங்கியிருக்கு. எனக்கு ஒரு பெரிய அதிசயம், என்னடா இது இப்படி சூறா எப்படி இறங்குச்சு? அப்போ எப்படி இறங்கியிருக்கணும்? எல்லோரும் வாங்க, இதுதான் சத்தியம், இதுதான் உள்ளே வாங்கன்னு மோட்டிவேட்டு தானே பண்ணணும். பாசிட்டிவாக பேசினா தானே பயமெல்லாம் மக்கள் உள்ளே வருவாங்க. அது பயமுறுத்துது அந்த சூறா படித்தோன்னா. அப்போ எனக்கு அதிசயமாக இருக்குது, இந்த சூறா இறங்குனா ரசூலா எப்படி இதை போய் சொன்னார்? எல்லார்ட்டையும் ஒரு தைரியம் வரணும்ல சொல்கிறதுக்கு. இப்போ நம்மளே இருந்தோம், என்னடா அது சூறா இப்படி இறங்கியிருக்கு, இதை போய் சொன்னால் இருக்கிற 10 பேரும் போயிடுவானே, எப்படி இன்னும் மிச்சம் 100 பேர் வருவான், இவனுக்கு வேறு அடிக்கி கொலை பண்ண என்னை காத்துக்கிட்டு இருக்கானுங்க, இதை போய் சொன்னால் இதை ஒரு ஆதாயமாக எடுத்துகிட்டு மக்காவாசிகள்லாம் பார்த்தியா வந்துரு எல்லாம் கூட்டு போயிடுவானே, இது ஒரு அத்தாட்சியாக எடுத்துக்க வேணாமா? இப்படி ஒரு சூறாவை நம்ம இந்த மாதிரி பல விஷயம், அதான் சொல்கிறேன், அதனுடைய சூழ்நிலையில் இறங்கின சூழ்நிலையை வச்சு படித்து பார்த்தோன்னா அதனுடைய புரிதல் இன்னும் வேறு லெவலுக்கு இறங்கும். இந்த அல்-அஸரை மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை இன்ஷா அல்லாஹ் நான் முடிவு செஞ்சுக்கிறேன். நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன். காலத்தின் மீது சத்தியமாக. ஏன் அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் பண்ணுறான்? நான் யோசிக்கிறேன் உட்காந்து, இது என்ன காலத்தின் மீது என்ன சத்தியம் பண்ணுறான்? அது என்ன காலத்தின் மீது சத்தியம் பண்ணுறது? அது என்ன காலத்து மீது? ஒரு வழியும் நம்ம இப்படி யோசிப்பாங்க. காலத்தின் மீது சத்தியம் பண்ண. அடுத்து வரேன், கடைசியில் முடிச்சிடுறேன். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். என்னடா இது, குரானை படித்தா நமக்கு வெற்றி தானே வரும், இது என்ன நஷ்டத்தில் இருக்கான்னு போட்டிருக்கான் அல்லாஹ். காலத்து மீது சத்தியம் பண்ணிட்டான். மனுஷன் எல்லாமே, முஸ்லீம்ஸ் இல்லை, மனித சமுதாயமே நஷ்டத்தில் இருக்கான்னு போட்டிருக்கான். சரி, அடுத்து என்ன சொல்ல வரான்? எவர்கள் ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், ஏன்னா அல்லாஹ்வோட வார்த்தைங்க. ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்து, முதல்ல நல்ல செயல்களை செய்துன்னெலாம் சொல்லலை, ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செய்யணும். ஈமான்னா என்ன? நம்பிக்கை வைக்கணும், சத்தியத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். நீ நம்பிக்கை வச்சு நல்லது செய்யணும், முதல் வார்த்தை. சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம். அப்படின்னா ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லீம்னு ஒரு விஷயத்துக்கு சத்தியத்தை, அல்லாஹ் சொன்ன விஷயத்தை வச்சு உபதேசம் செஞ்சுக்கணும். அப்போ இப்படி இருக்கணும், நம்ம அப்படி போய் இந்த விஷயங்கள். மேலும் பொறுமையை கொண்டு, சபர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தவர்களை தவிர. முடிச்சிட்டான். நீங்கள் மொத்த குரானையும் பல சூறாக்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதவு மாதிரி நினச்சி உள்ளே போனோம்னா அந்த ஒரு சூறாவே அந்த குரான் அடைக்கிறோம். அந்த மாதிரி இந்த ஒரு சூறா
இந்த ஒரு சூறாவே குரானை மொத்தமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, அல் ஃபாத்தியா வந்து முன்னுரைன்னு, அதை மாதிரி இது முடிவுரை கதையாக எடுத்துக்கலாம். மொத்தத்தையும் முடிச்சிட்டான். இப்போ காலத்தின் மீது சத்தியம் பண்ணுறேன், மனுஷன் நஷ்டத்தில் இருக்கான். யாரை தவிர? ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து நல்லவற்றை உபதேசித்து பொறுமையை உபதேசித்தவர்களை தவிர, அவங்கள மட்டும் விட்டு அவங்களுக்கெல்லாம் வெற்றி தான், மித்த எல்லாம் நஷ்டத்துக்கு போயிட்டீங்க. இதில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, முஸ்லீமாக களிமா சொல்லிட்டேன்னா இது ஒரு இது குழப்பத்தில் இருக்கோம் நிறைய பேர். அப்படிலாம் இல்லை, குரானை படித்தா தெரியும். அப்படிலாம் எல்லாம் சொல்லலை. நீ களிமா சொல்லி மன்னிப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அர்த்தம் அது இல்லை. அப்படின்னா நம்ம என்ன அல்லாஹ் இவ்வளோ பெரிய குரான் எதுக்கு கொடுக்கணும்? 6000 வசனம் ஒரே வசனத்தில் முடிச்சுட்டு போயிடலாமே. எப்போ நீ களிமா சொல்லி எல்லாம் உன்னை மன்னிச்சிருவேன், எல்லோரும் களிமா மட்டும் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாமே. நிறைய பேர்கிட்ட பேசுனா இப்படி தான் சொல்லி என்னை திருப்பி விட்றாங்க. அதெல்லாம் இல்லை. அப்போ குரானை படிக்கலை அவங்க. இப்போ நான் சொல்கிறேன் இதில் என்ன இருக்குன்னு. இது ஆக்சுவலாக சகாபாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த சூறாவை ஒரு தடவையும் அவங்க பேசுவாங்க இல்லையா. இப்போ 4 பேரோ 5 பேரோ பேச்சு ஏதோ ஒரு விஷயங்கள் பேசிட்டு பிரிஞ்சு போவாங்களா அவங்க வீட்டுக்கு. போகும்போது இந்த சூறா ஓதிட்டு தான் போவாங்களாம் நிறைய டைமில். ஏன்னா இங்கே பயனுள்ளதை பேசிட்டேன், இப்போ நான் பிரிஞ்சு போகிறேன், நான் வீட்டுக்கு போகிறனோ கடைத்தெருக்கு போகிறேன் தொழிலுக்கு போகிறேன், அங்கே நான் நஷ்டவாளியாக போய் என் நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது. நல்லா பாருங்கள் அவங்க எப்படி ஞானத்தோடு இருந்திருக்காங்கன்னு. நான் போய் என் நேரத்தை வீணடித்து நஷ்டவாளியாக போயிடக்கூடாது. அப்போ வீணடிக்கிறதுனா என்ன? அல்லாஹ் கீழே சொன்ன அந்த 3 விஷயங்களில் 4 விஷயங்களை பண்ணாதவன்லாம் நேரத்தை வீணடிச்சிட்டான்னு அர்த்தம். அவன் யார்? நஷ்டப்பட்டுட்டான்னு அர்த்தம். ஏன்? அவன் நேரத்தை வீணடிச்சிட்டான். அதுதான் காலத்தின் மீது சத்தியன்றான். எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். எப்போ டைம் மேலே சத்தியம் பண்ணுறேன், உன் டயத்தை நீ இதில் செலவழிக்கலைன்னா அந்த டயத்தை நீ செலவழித்த டயத்து மேலே சத்தியம் பண்ணுறேன், நீ நஷ்டத்துக்கு போயிட்ட. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு இருக்கிற 24 மணி நேரத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறோம்? அப்போ தொழுகை உள்ளே வந்துருச்சா? அல்லாஹ் சொன்ன ஹலாலான விஷயங்கள் உள்ளே வருதா? ஒரு ஹராம் பண்ணாலும், நான் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஹராம் பண்ணாலும் நஷ்ட லிஸ்ட்டில் ஏறிடும் அந்த ஹராம். அவன் சொல்லிட்டான் நஷ்டம். அதான் இந்த ஒரு சூறாவை வச்சுக்கிட்டே நம்ம மணிக்கணக்கில் பேசலாம். அவ்வளோ இருக்குது அந்த அதுக்குள்ள வசனத்தோட ஆழமான அர்த்தங்கள். இன்றைக்கி அது ஒரு கோயின்சிடென்ஸு. இன்றைக்கி ஓதுறாங்க, எனக்கு ஓகே அப்போ இதை பேசுனா சரியான தொடர்பு கிடைக்கும்னு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஆழம் அர்த்தம் புரிஞ்சு நம்ம குரானை இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நம்ம படிப்போம். ஹதீஸை படிப்போம், ரசூலுல்லாஹ் வரலாறை படிப்போம், சகாபாக்கள் வரலாறை படிப்போம், தஃப்சீரை படிப்போம். இதை செஞ்சோன்னா நம்மெல்லாம் இந்த உலகமே ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு உம்மத்தா, ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன ஏற்றி வச்சுட்டு போனாங்களோ அந்த ஒரு முன்னுதாரண ஒரு அழகிய முன்மாதிரி அந்த முன்னுதாரண உம்மத்தாக வர்றதுக்கான எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு நல்ல மூமின்களாக, இஸ்லாமியர்களாக, நல்ல முஸ்லீம்களாக அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டணும். இந்த நேரத்தை பயனுள்ளதாக அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஆக்கி அருளணும்னு அல்லாஹ்ட்டு இந்த துவா வச்சுட்டு நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். இத்துடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.